ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்லி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங், இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கும். பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அக்கௌண்டிங் பேப்பர் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஸோ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து இருக்கும். ஸோ வரலாம் இதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம்ஸ் இன்னைக்கு இருக்கும், நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அப்கமிங்ல இது மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எக்ஸாமை அறகுறையாக முடிக்காதீங்க, நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங், இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா ஃபர்ஸ்ட் பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ண பாருங்க. சப்டாபிக் இருந்துச்சு அப்படின்னா சப்டாபிக்ஸ் போட பாருங்க. ஸோ நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்துடும், நீங்கள் எல்லாம் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. ஸோ பேப்பர் ப்ரெசென்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. சப்டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக சப்டாபிக்ஸ் போட்டு எழுத பாருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஸோ சைன் எங்கேயும் போட இருக்காது. ஸோ சைன்லாம் கரெக்டாக அவங்க போடுற இடத்துல நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கூட கரெக்டாக போட பாருங்க. அக்கௌண்டிங் பேப்பர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், அது என்ட்ரி வந்து தப்பாக போட்டுறாங்க. கரெக்டாக அந்த சம்மை வந்து வாசிங்க. ஸோ உங்களுக்கு நம்பரை தப்பாக போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மாறிடும். ஸோ வந்து டெபிட்டு கிரெடிட்லாம் கரெக்டாக வந்து டேலி பண்ணி கொண்டு வர பாருங்க. ஸோ கிரெடிட்டில் போகிறதுக்கு டெபிட்டில் போட்டு மாற்றி வந்து சம்மை வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு சில சம்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. எப்பயுமே இதே ஃபார்மேட் தான் வரும்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி தியரட்டிக்கல் பார்ட் வருது அப்படின்னா டெஃபினிஷன், அப்ளிகேஷன், காம்பனன்ட்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிடேஷன்லாம் பார்த்துக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதில். ஸோ வரலாம் உங்களுக்கு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கல் பார்ட்டை விட நீங்கள் ப்ராப்ளம் ஃபஸ்ட் ட்ரை பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னால் அட்டன் பண்ணி தப்பாக தான் வரப்போகுது அந்த அப்படிங்கிறதுல மட்டும் தியரிட்டிக்கல் பார்ட் ட்ரை பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி தியரட்டிக்கல் வரும், உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன். ஆர்கிடெக்சர், லைஃப் சைக்கிள், ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கொடுக்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் மாதிரி போட்டுருப்போம், அதையும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடிங் இப்படி தான் போடுறாங்க போல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வரலாம் லாஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ண பாருங்க. நம்மளோட லாஸ்ட் வீடியோ தான் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.